தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலம் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் நடைமுறை ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி காலி மது பாட்டில்களை கடைகளிலேயே திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்த டாஸ்மாக் 2022 முடிவு செய்தது. தற்போது இந்த திட்டம் 9 மாவட்டங்களில் முழுவதுமாக 7 மாவட்ட மலைப்பகுதிகளிலும் செயல்பாட்டில் உள்ளது. இங்குள்ள கடைகளில் மது பாட்டில் விற்கப்படும் போது கூடுதலாக 10 ரூபாய் சேர்த்து வசூலிக்கப்படும். காலி பாட்டிலை கடைகளில் வழங்கியதும் 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் 38 மாவட்டங்களிலும் முழுவதுமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கும் காலி மது பாட்டில்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் வாயிலாக சேகரிக்கப்படும். இந்த பணிக்கு தகுதியான ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய மாவட்ட வாரியாக டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரி இருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று சென்னை ஐகோர்ட்டில் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலம் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் நடைமுறை ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது.